உனக்கு மாறிடுமா நீ என்ன பண்ணிட்டு உனக்கு தெரியும் கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு என்ன ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு என்ன நடந்துச்சு எங்கடா தன்னை பற்றின உண்மைகள் வெளியே வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பயம் உச்சக்கட்ட பயம் தலைக்கு ஏறி அந்த பயத்தில் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் அங்கே ஆட்டையை கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக வந்துட்டு நாடகம் போட்ட பார்வதி எதுக்கு எடுத்தாலுமே குரூப்பிசம் அப்படின்னு வாயத்தை வந்துக்கிட்டு இருக்காரு நம்ம பொம்பளை சோக்கு திவாகர். ஆமாடா நாங்கள் குரூப்பிசம் தான்டா பண்ணுறோம் அப்படின்னு எகிரின்னு வந்த சபரி. இப்படி பல விஷயங்களை பற்றி நம்ம இன்னைக்கு எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா திவாகர் மற்றும் நம்ம கமருதீன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை லைட்டாக வருது. திவாகர் வழக்கம் போல் வந்துட்டு விருப்பு டேஷ் ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லி கேமரா முன்னாடி வந்து நடிப்பு அரக்கன் என்னோடய ஸ்மைல் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்களே, ஸோ என் ஸ்மைலை வந்துட்டு காட்டுறேன், அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் ஸ்டெப்புன்னு சொல்லி சில விஷயத்த பண்ணால் அவவே டிவியை தூக்கி போட்டு உடச்சிடணுன்ற ஒரு காண்டுலாம் எனக்கு வருது. எப்படி தான் மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னே தெரியல. ஸோ வாட் எவர். ஸோ அதை பண்ணிட்டுருக்கும்போது இந்த இடத்துல அவரை கிண்டல் பண்ணுறாரு நம்ம கமருதீன். உடனே திவாகர் என்ன பண்ணிட்டாருன்னா கமருதீனை கூப்பிட்டு பேசுறதுலாம் தப்பு கிடையாது, பட் ஆனால் எடுத்தவொன்னே ஒரு பொம்பளை காடை எடுக்கிறாரு நம்மளுடைய திவாகர். அதாவது நீ இங்கே இருக்க பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கிறேன்னு தெரியும், உன்னை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, அது எல்லாத்தையுமே விஜய் சேதுபதிட்ட நான் சொல்லுவேன், சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் பட் இப்போ சொல்லுவேன், நீ பாருக்கிட்ட என்ன பண்ணலாம் நான் சொல்லுவேன் அப்படின்றத சொன்ன உடனே இந்த இடத்துல பார்வை போட்டு கொடுத்துறாரு நம்ம திவாகர். ரொம்ப பச்சையாகவே வந்துட்டு கமருதீனுக்கும் தெரிஞ்சிடுச்சு. இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் கமருதீன் மண்டைக்கு ஏறவே ஏறாது, பட் ஆனால் இது ரொம்ப ஈஸியாக அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சோன்னே செம்ம காண்டாயிட்டார். ஏன் லூஸ் மாதிரி இப்போ பார்த்தாலும் பொம்பளை காடை எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்ட உடனே திவாகரும் பயங்கரமாக கத்த, இவரும் செம்மையாக கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இவன் தேவையில்லாமல் வந்துட்டு இவனும் நானும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், இவன் சம்மந்தமே இல்லாமல் பொம்பளைங்கிட்டலாம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ரெக்கார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் என்னை பற்றி அப்படின்னு கமருதீன் வந்துட்டு கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, திவாகரை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை அப்படியே வெறித்தனமாக வந்துட்டு முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம எச்ச பார்வதி. ஸோ பார்வதி வந்துட்டு அது மாதிரி பார்த்துட்டு இருந்தவொடனே உடனே போய் கேட்குறாரு, ஆல் ஓகே பார்வதி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுக்காக அப்படி முறைச்சி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு பஜாரி பார்வதி கிட்ட கமருதீன் கேட்க உடனே பார்வதி வந்துட்டு சமகாண்டாயிட்டாங்க. பிகாஸ் அவங்க ஆழ் மனசில் என்னென்னா, எங்கடா இது திவாகர் நான் பேசுனதை கமருதீன் கிட்டையும் கமருதீன் வந்துட்டு நம்ம அவங்ககிட்ட எப்படிலாம் நடந்துக்கிட்டோன்றதை ஓப்பனாக சபையில் சொல்லிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த பார்வதியோட பயணமும் க்ளோஸ் அந்த இடத்தோடு, அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்துட்டு வீட்டில் இருக்க எல்லாமே பார்வதியை காலி துப்பிடுவாங்க, பார்வதியால் பேசவே முடியாது. அதனால செம காண்டாயிட்டாங்க. முதல்ல நீ என்கிட்ட பேசாத, போ 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 அப்படின்னு சொல்ல ஸோ அவருக்கு புரிஞ்சிருச்சு போல் கமருதீனுக்கு. முதல்ல நீ அங்கே என்ன பேசின, லைவில் நிறைய விஷயம் காமிச்சாங்க. பார்வதி கேட்ட கேள்வி என்னென்னா, அண்ணே இப்போ அவனுக்கு வேறு ஒன்றும் இல்லைண்ணே, நான் உங்ககிட்ட அவனை பற்றி என்ன சொன்னன்றதை அவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து நிற்கிறான்ட்டு. ஆமாம் அஃப்கோர்ஸ் அதுக்கு தான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு கமருதீனுமே சொல்கிறாரு. ஆனால் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அதெல்லாம் எனக்கு எங்கே சொல்லணும்னு தெரியும்னு சொல்ல இவர் என்ன பண்ணிட்டாரு, கமருதீன் சரியான பாயிண்ட் ஒன்று எடுத்துட்டார். உனக்கும் பிடிச்சி தானே பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டார். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நம்மளுடைய பார்வதி. எப்போவுமே எல்லாரையுமே இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க பார்வதியை கமருதீன் பயங்கரமாக இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பிடிச்சி தானே பேசினேன்னு சொல்லிட்டு கையில் தாளம் போட்டுக்கிட்டே பார்வதியை சுற்றி இதை மட்டுமே பேச பார்வதிக்கு செம பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல எப்படியாவது அங்கேருந்து போகணும், என்ன இவன் ஈவ் டீசிங் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் லிட்டரலாக வந்துட்டு ஈவ் டீசிங் மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது, மேன் ஹேண்டலிங் பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுடைய பார்வதி. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறமா வந்துட்டு அவனை பேசுறது நிறுத்த சொல்லுங்கன்னு சொல்லிட்டு செம்ம கற்று பயங்கரமாக எட்டு போட்டு உடைச்சிட்டு போகிறாங்க. பச்சையாக அவங்க வந்துட்டு தெரிஞ்சுது அவங்க அந்த இடத்துல கமருதீன் முழுக்க பேசிட்டா பிரச்சனை ஆகிடும். அதுவும் இல்லாமல் பிடிச்சிதானே பேசினா அப்படின்றத ரொம்ப தெளிவாக வந்துட்டு கமருதீன் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்காரு, லைக் திவாகர் மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது பார்வதி வந்து திவாகர் கிட்ட சொன்ன விஷயம் தப்பாயிடும். ஸோ அதாவது சொன்னாங்கல்ல, என்ன விஷயம் சொன்னாங்கன்னா, அவன் வந்துட்டு அன்வான்ட் டச் பண்ணுறான் அப்படின்னு சொன்னான்ல, ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையாக தான் இந்த பிடிச்சி தானே பேசுகிறான் அப்படின்ட்டு அவருக்கே தெரியாமல் கமருதீன் வந்துட்டு பதிலடி கொடுத்துருக்காரு. இந்த விஷயத்த தெளிவாக தெரிஞ்சுக்கிட்ட பார்வதி அங்கே எப்படியாவது ஆட்டையை கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூனாப்பான மாதிரி போ 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 அப்படின்னு சொல்லிட்டு அவனை பேச விடாமல் அப்படியே அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. ஆனால் பார்வதி எதிர்பார்க்காத இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. அதாவது மறுபடியும் வந்துட்டு திவாகர் பேச மறுபடியும் திவாகருக்கும் கமருதீனுக்கும் சண்டை வருது. ஸோ திவாகர் பொம்பளை கார்டு எடுக்கிறாரு, பொம்பளை கிட்ட நீ எப்படி நடந்துக்கிறேன்ட்டு பார்வதியை வச்சு பேசுகிறாரு. நீ என்னடா எப்போ பார்த்தாலும் பொம்பளை பற்றி பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவர் எகிரிட்டு வராரு. எங்கடா இவங்க ரெண்டு பேருமே பேசிட போகிறாங்க, அதாவது பார்வதி கிட்ட நீ இப்படி நடந்துக்கிட்டல அப்படின்னு திவாகர் வாயை விட்டாலோ பைத்தியம், அவள் பிடிச்சிதானா எனக்கு மண்டையில் படுத்தா, என் நெஞ்சில் படுத்தா, என் மேலாம் காலு கண்ட இடத்துல போட்டா அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லிட்டா பார்வதி நிலைமை என்ன ஆகுது.
அவ்வளோ அசிங்கமாயிடும்ல. அதை எப்படியாவது கலைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் பேசிக்காதீங்கன்ட்டு. ஸோ இதையே போய் பார்வதி கிட்ட சொன்னால் பார்வதி என்ன பண்ணுவா, நான் யார்கிட்ட வேணாலும் பேசுவேன், நீ யாரா கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லுவா. ஆனால் இப்போ வந்துட்டு திவாகரும் கமருதீனும் பேசிக்கவே கூடாது அப்படின்றது பார்வதிக்கு நல்லா தெரியுது. ஸோ நீங்கள் 2 பேரும் பேசிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு செம்ம ட்ராமாவை போட்டு முடியை பிச்சுக்கிட்டு பெட்ரூமில் போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். நீ இதுக்கு முன்னாடி உன் கூட இருந்தவங்கள பற்றியே எவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்க, என் திவாகரை பற்றி கூட பேசியிருக்க. இப்போ வந்துட்டு திவாகர் கூட சேர்ந்து அரட்டச்சிக்கிட்டு இருக்க. கமருதீன் கூட ஒரு காலத்தில் வந்துட்டு என்னெல்லாம் பேசினேன், கவர் போட்டு தான் சாப்பிடுவேன், காலையில் மதியானம் நைட்லாம் சாப்பிடுவேன், நீ ஒரு நல்ல பொம்பளையாக இருந்தால் அப்போவே அந்த டாக்லாம் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அது எல்லாத்தையும் கூட சேர்ந்து பேசிட்டு அவன் நெஞ்சில் படுத்து தூங்கிட்டு கண்ட இடத்துல காலை போட்டு, ஏன் ஜெயிலில் கூட வந்துட்டு கண்ட டச்செல்லாம் பண்ணி 2 பேரும் ஒன்றா உட்காந்து படுத்துட்டு அதுக்கப்புறமா நீ வந்துட்டு வேஷம் போட்டு இல்லை நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இருக்கலான்னு சொல்லிட்ட. அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றி தப்பாக நீ திவாகர்கிட்ட சொல்லிட்ட. அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கமருதீன் தன்னைத்தானே தெரியாமையே வந்துட்டு பிடிச்சி தானே பண்ண அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படியோ கையில் எடுத்த உடனே இவ்வளோ நாடகம் போட்ட பார்வதி. ஸோ அதுக்கு போயிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஐயையோ நம்ம குட்டெல்லாம் வெளியே வந்துடும் போல் இருக்கே, இது சம்மந்தமாக விஜய் சேதுபதி கிட்ட பேசினா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அழுவ பார்வதிக்கு. அது ரொம்ப பச்சையாக தெரிஞ்சுது. ஸோ செம்ம காண்டாயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறமா நம்ம திவாகர் கிட்ட போயிட்டு லவ் டார்ச்சர் கொடுக்குற மாதிரி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி மறுபடியும் சொல்கிறேன், இந்த விஷயம் விஜய் சேதுபதி கண்ணுக்கு போச்சுனாலோ இல்லை அவர் காதுக்கு போச்சுனாலோ அது சம்மந்தமாக வந்துட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணாலோ கண்டிப்பாக பார்வதி மாட்டிப்பாங்க. அதனால் பார்வதி செம்ம பயத்தில் இருக்காங்கன்றதுல டவுட்டே கிடையாது. 2வது ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. டாஸ்க் என்ன அப்படின்னா இந்த லாக்கருக்கான டாஸ்க்கு. ஸோ இந்த டாஸ்கில் வந்துட்டு அத்தான் செத்தான் அப்படின்னு ஃபுட்ஸ்லாம் இருக்கும். ஒரு பிளேட்லேயும் வந்துட்டு அத்தான் செத்தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அத்தான் அப்படின்னு எழுதியிருக்க பிளேட்ஸ்க்கு மேலெல்லாம் நல்ல விதமான ஃபுட் இருக்கும், நல்ல டேஸ்டியான ஃபுட் இருக்கும். செத்தான் அப்படின்ற வாசகம் எழுதின பிளேட்ஸ்க்கு மேலே வந்துட்டு ரொம்ப கேவலமான ஃபுட்ஸ் இருக்கும், வாயிலேயே வைக்க முடியாத சாப்பிட முடியாத ஃபுட்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு ஒவ்வொருத்தரும் போய் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்பொழுது எதிரணியினர் அந்த ஃபுட்டை பற்றி அவங்க எந்த ஃபுட்டை சாப்பிட்டாங்க, அத்தான் ஃபுட்டை சாப்பிட்டாங்களா இல்லை செத்தான் ஃபுட்டை சாப்பிட்டாங்களா அப்படின்றத அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு சொல்லணும். இதில் பிபி ஹவுஸ்மேட்ஸ் தான் ஜெயித்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய திவாகர் பண்ணார் பாருங்க, குரூப்பிசம் பண்ணுறாங்க, என்ன விளையாட விட மாட்டுறாங்க, என்ன சேர்க்க மாட்டுறாங்க, குரூப்பிசம் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு பேச ஆரம்பித்தார். அதையே வந்துட்டு அந்த டாஸ்க் நடக்கிற இடத்துலையுமே வந்துட்டு கத்திக்கிட்டே இருந்தார். இந்த மாதிரி டாஸ்க் நடக்கிற இடத்துல வந்துட்டு டாஸ்க்கை விளையாடிக்கிட்டு இருக்கும்பொழுது பயங்கரமாக கத்திட்டு இருந்தால் விளையாடுறவங்களுக்கு அது எரிச்சல் வராதா? அவங்க குரூப்பிசம் பண்ணுறதாகவே இருக்கட்டுமே, ஆமாம் அவங்க குரூப்பிசம் தான் பண்ணுறாங்க, ஆனால் அது எல்லா இடத்துலையும் போய் சொல்லிக்கிட்டே இருந்தால் கடுப்பாகாமல் ஆகாதா? ஒரு வாட்டி 2 வாட்டி சொல்லலாம், 1000 வாட்டி குரூப்பிசம் மட்டுமே பேசி கத்திக்கிட்டே இருந்தால் அட் த சேம் டைம் இவங்களும் இன்னும் நல்லவங்கலாம் கிடையாது. பார்வதியும் திவாகருமே தன்னைத்தானே வந்துட்டு ஒரு உத்தம புத்தர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். எல்லா பொண்ணுங்கிட்டையுமே போய் வழிஞ்சான். ஏன் தங்கச்சின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட 2 வாரம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேட்டான். பார்வதியே அன்வான்ட் டச்சு நிறைய பண்ணான். ஏன் பார்வதியே வந்துட்டு டச் பண்ணாதரா அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம். நிறைய பொண்ணுங்கள் கிட்ட வந்துட்டு அவர் அப்படி தான் மிஸ்பிஹேவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். பொம்பளை விஷயத்தில் அவன் ரொம்ப ரொம்ப வீக்கு. அதனால தான் நான் பொம்பளை சோக்கு திவாகர்னு சொல்லுவேன் அவரை. ஸோ அப்படிப்பட்ட திவாகர் வந்துட்டு இப்போ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறத ஏற்றுக்கவே முடியல. 2வது பார்வதி வந்துட்டு எல்லாமே குரூப்பிசமானா ஆமாம் வேறு வழியே கிடையாது. கிட்டத்தட்ட நான் ஆல்ரெடி நிறைய முறை இந்த எக்ஸாம்பிளை சொல்லிட்டேன். ஒரு க்யூ இருக்குது, க்யூவில் போய் தான் டிக்கெட் வாங்கணும்னா ஆமாம் அதுதான் ரூல், அப்படி தான் பண்ணணும். ஆனால் நான் க்யூவிலலாம் போக மாட்டேன், நான் தனியாக போய் தான் வந்து டிக்கெட் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கு வழியில் வாங்க போனால் அந்த க்யூவில் நிற்கிற 11 பேர் கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. அப்போ அந்த 11 பேர் குரூப்பிசம் சொன்னால் வேறு வழி இல்லை, ஆமாம் குரூப்பிசம் சொல்லி தான் ஆகணும். அவங்களும் குரூப்பிசம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஜெயிக்கிறதுக்கு அவங்க குரூப்பிசம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த குரூப்பிசத்தை வச்சு பார்வதியை வந்துட்டு அட்டாக் பண்ணுறது எனக்கு தப்பாக தெரியல. பிகாஸ் பார்வதி அப்படி தான் அட்டாக் பண்ணி ஆகணும். ஆனால் அவங்களுக்குள்ள குரூப்பிசம் பண்ணுறதும் ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு சகிக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். தென் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்துட்டு என்னடா இவனுங்க ரொம்ப நேரமாக ரொம்ப ஜாலியாகவே இருக்காங்க, இவங்களை சண்டை போட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப மோசமான ஆக்சுவலாக இந்த கொளுத்தி போட்டுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது வேறு யாருமே கிடையாது, பிக் பாஸ் தான். ரொம்ப கேவலமான வேலைலாம் கொஞ்ச நாளாக இந்த பிக் பாஸ் சீசனில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் சும்மா இருக்காங்களே, ஏதாவது கொளுத்தி போட்டு இவங்களை சண்டை போட வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட வச்சிட்டாரு. அதாவது ஒரு பவுல் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த பவுலில் வந்துட்டு நிறைய ஸ்லோகன் எழுதின பேப்பர்ஸ் இருக்குது. அந்த ஸ்லோகன் யாருக்கானது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து எடுத்து படித்து அதை 2 பேருக்கு வந்துட்டு சொல்லணும். இந்த மாதிரி வரும்போது ஏகப்பட்ட சண்டைகள் வந்துருச்சு. அதுலேயும் ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரம்யா சொன்ன விஷயம். அதுக்கப்புறமா இவருக்கு பேமெண்ட் கொடுக்க வேண்டியதில்லை, பஸ் டிக்கெட் மட்டும் கொடுத்தா போதும், அதாவது பஸ் சார்ஜ் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்ன விஷயம்.
போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம திவாகர் ஏகப்பட்ட வார்த்தையை விடுறாரு ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டையும் பார்த்து. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நடந்த இந்த டாஸ்கில் வந்துட்டு ரம்யாவை பார்த்து அவளுக்கெல்லாம் வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்கிறது. நான் விளையாடினதில் 30% கூட எவனும் விளையாடி இருக்க மாட்டான்னு சொல்கிறது. உங்கள் யாருக்கும் தைரியம் கிடையாது, யாருக்கும் தகுதி கிடையாது, யாருக்கும் மெச்சூரிட்டி கிடையாது, எல்லாருமே கோழை சொங்கி மாதிரி இருக்காங்க, சீக்கு வந்த கோழி மாதிரி இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வார்த்தையை விட்டுக்கிட்டே இருக்காரு திவாகர். ஈவன் இவர் மேலே வந்துட்டு யாருமே ஒரு அலிகேஷன் வைக்கவே இல்லை. சீக்கு வந்த கோழி அப்படின்றது வந்துட்டு ஒரு உருவக்கேலி மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி கோழன்னு சொல்கிறது, சொங்கி மாதிரி இருக்கான்னு சொல்கிறது, இது எல்லாமே உருவக்கேலி மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரம்யாவை பார்த்து எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறதுமே வந்துட்டு உருவக்கேலி மாதிரி தான் பார்க்குறேன். அட் த சேம் டைம் இந்த ஆளுக்கு வந்துட்டு என்னெல்லாம் உருவக்கேலி பண்ணலான்ட்டு உங்களுக்கே நல்லாவே தெரியும். மூஞ்சிவை ஒரு செகண்டு கூட பார்க்க முடியாது. ஆனால் நடிப்பாரக்கன் என் மூஞ்சி அவ்வளோ ஃபேமஸ்ன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கான் இந்த பொம்பளை சோக்கு திவாகர். ரெண்டாவது, இவன் நடிக்கிற நடிப்புக்கு வந்துட்டு நம்ம தமிழ் சினிமாவில் இருக்க ஏகப்பட்ட பேர் எழுத்துட்டான். ஆனால் இந்த நாய்க்கு ஒரு சொட்டு கூட நடிக்க வராது. ஆனால் இந்த நாய் வந்துட்டு மற்றவங்களெல்லாம் நடிப்பு உயிர்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அக்கா தம்பியாக பழகிட்டு வந்த கனி அவங்க 2 பேருமே கட்டி பிடிச்சதை தப்புன்னு சொல்கிற இந்த நாய் எத்தனை பொண்ணுங்க கிட்ட எவ்வளோ கேவலமாக எவ்வளோ எச்சத்தனமாக நடந்துக்கிட்டு இருந்தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். குரூப்பிசம் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக இந்த நாய் பண்ண எச்ச விஷயங்களையும் இந்த நாய் பொம்பளைங்களுக்கு கொடுத்த டார்ச்சரையும் நம்ம யாருமே வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக மறந்துடக்கூடாது. அவங்க எல்லாமே குரூப்பிசம் பண்ணுறாங்க தான், ஆனால் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லை. ஆனால் இந்த எச்சக்கலை உள்ளே போயிட்டு பொம்பளைங்களுக்கு பண்ண விஷயத்தெல்லாம் அவ்வளோ ஈஸியாலாம் வந்துட்டு மறந்துடவும் முடியாது. இதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வராங்க நம்மளுடைய பஜாரி பார்வதி. பஜாரி பார்வதியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணை தராதரம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்கேஸ் இதே வார்த்தையை வேற யாராவது இந்த பஜாரி பார்வதியை பார்த்து தராதரம் இல்லை உனக்கு அப்படின்னு சொன்னால் இந்த பஜாரி என்ன செஞ்சிருப்பா? பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே போனாலும் பரவாயில்லன்னு போய் அடிச்சிருப்பான். இப்போது அதே திவாகர் வந்துட்டு ரம்யாவை பார்த்து தராதரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, ஆமாம் இதெல்லாம் எல்லாமே வார்த்தையை விடுறது தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கா. இந்த வீட்டுக்குள்ளே யாருமே வார்த்தையை விடல. பார்வதி மற்றும் திவாகர், அதுக்கப்புறம் வினோத், கமருதீன், இந்த 4 பேர்த்தை தவிர்த்துட்டு வேறு யாருமே பெருசாக வார்த்தையை விடுறதே கிடையாது. இந்த பார்வதி அப்புறம் திவாகர் இதுங்க ரெண்டும் இந்த வாரம் ஃபுல்லாக வார்த்தையை விட்டுக்கிட்டு தான் இருக்குது. வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே அடங்கி போக 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 இதுங்கள்லாம் ரொம்ப வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்குங்க. இது பத்தாதுன்னு திவாகர் தான் அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு எல்லாரையும் கையை முன்னாடி எடுத்துகிட்டு போய் தள்ளிக்கிட்டே போகிறான். சபரியோட கண்ணை கூட குத்திட்டான். ஆனால் பார்வதி வந்துட்டு தள்ளிப்போன்னு சபரியை சொல்ல, சபரி சமகாண்டாயிட்டு, உனக்கு அறிவு இருக்கா, யார் முதல்ல தள்ளிட்டு வரான்னு முதல்ல போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பயங்கரமாக கத்துறோன்னா பார்வதி பயந்துட்டா. நீங்கள் 3 பேராக வரீங்க, 3 பேராக வந்தாலும் அவன் தானே தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கான், முதல்ல போய் உங்கள் அண்ணனை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பார்வதியை கடித்து காரி துப்பி அனுப்பி விட்டாங்க. மற்றபடி ஒன்றும் பெருசாக அந்த டாஸ்கில் எதுவும் நடந்த மாதிரி தெரியல. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே நடந்தது. வழக்கம் போல் வந்துட்டு குரூப்பிசம் கார்டை வச்சுக்கிட்டு பொம்பளையை வச்சுக்கிட்டு அதாவது பொம்பளைங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டு கமருதீனையும் சபரி கேங்கையும் வந்துட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருந்தார் திவாகர். அவருக்கு வந்துட்டு ஒத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க நம்ம பார்வதி. அதர்வைஸ் பார்வதி இன்றைக்கி ஃபுல்லாக பயந்தே செத்துட்டாங்க. எங்கடா நம்மளுடைய விஷயங்கள்லாம் வெளியே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நடந்த விஷயங்கள் இவ்வளோ தாங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனல்